ஒரு முனிவர் கதை. இந்த டைட்டில் வந்து முட்டாள் முனிவர். தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. இது முழுக்க முழுக்க நான் கிரியேட் பண்ணது தான். முனிவர்கள் எல்லாருமே ஜீனியஸ். அவங்க வந்து அவங்களோட புத்திசாலிக்க உலகத்திலேயே இருக்க முடியாது. இது சும்மா ஒரு கதைக்கு முட்டாள் முனிவர்ன்ட்டு பெறுகிறேன். இந்த முனிவர் என்ன செஞ்சாருன்னா, பயங்கரமான தவம், கடுமையான தியானம் அந்த மாதிரிலாம் எடுத்து பிரம்மா மண்ணுக்கு போய் நின்றுட்டாராம். ஆனால் அவர் வந்து பிரம்மாவை கும்பிட்டதே இல்லையா. அவர் கும்பிட்டது முழுக்க முழுக்க சிவனை. ஸோ பிரம்மா மண்ணுக்கு போய் நின்றுட்டோன்னே பிரம்மா கேட்குறாராம், உனக்கு என்ன வரம் வேணும் கேட்டுக்கோ, ஒரு வரம், நீ கேட்டது எல்லாமே நடக்கும்ன்ட்டு. ஸோ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, பிரம்மா கிட்ட வந்து ஒரு வரம் கேட்டாராம். எனக்கு அந்த வரம் சிவன் மூலியமாக கிடைக்கணும். நான் முழுக்க முழுக்க வந்து சிவனை தான் தியானம் பண்ணேன். நான் எப்படி இங்கே வந்தேன்னே தெரில. எனக்கு சிவன் மூலியமாக அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு என்ன சிவனை பார்க்க வைங்க. அதுவே பெரிய வரமாயிரும். அதுக்கு அவர் கொடுத்தா அவர்கிட்ட கேட்க முடிஞ்சுன்னா கூட அதுவும் ஒன்றும் நல்லது தான்ட்டு. ஸோ பிரம்மா சொல்லிட்டாரா, அது வேற லெவல், இது வேற லெவல். சரி, நீ என்ன இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு அதையும் வரமாக கேட்ட, நான் போய் கேட்டு பார்க்குறேன்ட்டு போய் கேட்டு பார்த்தாரா. சிவன் சொல்லிட்டாரா, உங்ககிட்ட வந்தா நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்கிட்ட வந்தால் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. சரி பரவாயில்ல, இதுலும் முதலுமா கடைசியாக இருக்கட்டும், அந்த முனிவரை கூப்பிட்டு வாங்கன்ட்டு. ஸோ பிரம்மா சொன்னாரா, சரி வா, நீ தான் கடைசி, இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி கேட்க முடியாதுன்ட்டு நேராக சிவன்கிட்ட போனாரா. சிவன்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொன்னாரா. இவர் ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயத்த கேட்டாராம், எனக்கு அதுவே வரமா வேணும்ன்ட்டு. அவங்களோட நெற்றி கண்ணை பார்க்கணும்னு சொன்னாரா அந்த முனிவர். ஸோ சிவன் சொன்னாரா, இந்த லெவல் நீங்கள் இந்த மாதிரி இங்கே வர்றதுக்கே பிரம்மாவை பார்க்குறதோ விஷ்ணுவை பார்க்குறதோ என்ன பார்க்குறதோ ஒரு சாதாரண விஷயமா இல்லை. ஒரு புத்திசாலினால கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயம் அதி புத்திசாலினால தான் சாதிக்க முடியும் இந்த மாதிரி வர்றதுக்கு. ஸோ நீ வந்துட்டு இங்கே வார்த்தை கேட்க சொன்னால் மரணத்தை கேட்குற, சாவை கேட்குற. என் நெற்றி கண் என்னன்னு தெரியுமா, அதை திறந்தா நீ என்ன ஆகுன்னு தெரியுமான்ட்டு. ஆமாம் தெரியும்னா, அதுக்கு திறந்தா அதுக்கு முன்னுக்கு இருக்கணும் அழிஞ்சிருவாங்கன்ட்டு. சரி, ஏன் நீ நெற்றி கண்ணை பார்க்கணும்னு கேட்டாரா சிவன் அந்த முனிவர்கிட்ட. அந்த முனிவர் சொன்னாரா, இல்லை அது என்ன கலராக இருக்குன்னு பார்க்கணும், அந்த நெற்றி கண்ணை வந்து என்ன கலராக இருக்குன்னு பார்க்கணுன்னு சொன்னாரா. ஸோ அவர் வந்து, உனக்கு அந்த கலர் தானே தெரியணும், அது பச்சை கலர், நீ வேற என்னாச்சும் வரத்து கேளுன்னு கேட்டாராம். இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் ஏமாத்திடுவீங்க, நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ட்டு. அவர் சொன்னார், நான் தான் சொல்கிறேன், என் நெற்றி கண் வந்து பச்சை கலரு, அது எப்படி ரெண்டு கண்ணு நார்மல் கண்ணு வந்து கருப்பு கலராக இருக்கும், நெற்றி கண்ணு மட்டும் பச்சை கலராக இருக்கும், நான் நம்ப மாட்டேன், நான் பார்க்க போகிறேன்ட்டு திருப்பியும் சொன்னாரா. டேய் முனிவரே, நான் அதை திறந்தனா நீ அழிஞ்சிருவ, நீ அழிவை வந்து வரமா கேட்குறியான்ட்டு. ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, நான் பார்க்கணுன்ட்டு. அந்த நெற்றி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு, நீ ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் முனிவர் நான் உலகத்திலே பார்த்ததில்ல, உனக்கு பேரே வைக்கிற நீ ஒரு முட்டாள் முனிவர்ன்ட்டு சிவன் சொல்லிட்டு அந்த நெத்திரி கண்ணை திறந்துருவாரா. அதுலேருந்து ஒரு கதிரொலி வருமா, அதனால வந்து அந்த எரிஞ்சு அந்த முனிவர் வந்து சாம்பலாயிருவாரா. இப்போ அந்த முனிவர் கேட்டது வரமா சாபமா? சிவன் கிட்ட இருந்து வரம் கேட்டவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாமே அழிஞ்சுதான் போயிருக்காங்க. அந்த முனிவர் கேட்டது அந்த அழிவையே. கடைசியில் என்னதான் காலையில் சாவக்கூடாது, ராத்திரி சாவக்கூடாது, மேலே சாவக்கூடாது, கீழே சாவக்கூடாது, ஆயுதத்தால் சாவக்கூடாது, வார்த்தையால் சாவக்கூடாதுன்ட்டு சொன்னவனுங்களாம் சுத்து தான் போயிருக்கானுங்க. ஸோ அவர் கேட்டது வரமா சாபமா? சிவன் கிட்ட கேட்ட எல்லா யார் வரம் கேட்குறாங்களோ எல்லாமே இறந்து தான் போயிருக்காங்க. எல்லாத்தையும் சிவனாய வந்து கொண்டிருக்காரு, இல்லைன்னா சிவன் வேற மூலியமா வந்து கொண்டிருக்காரு, இல்லைன்னா வேற ஆளுங்களை வேற கடவுளுங்களை அனுப்பி கொண்டிருக்காரு. அந்த மரணத்தையே சிவமண்ணுக்கு போயிட்டு வரமா கேட்டது சாபமா வரமா? அப்படியே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, நீங்க கோடியில் ஒருத்தனா இருந்து இந்த மாதிரி போயிட்டு கடவுள் மண்ணுக்கு நின்றீங்கன்னா, எந்த வார்த்தையும் கேட்கக்கூடாது, ஆசீர்வாதம் மட்டும்தான் கேட்கணும். நம்ம கேட்கறது என்னைக்குமே நடக்காது தெய்வத்து முன்னுக்கு. தெய்வத்துக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்ன்ட்டு, எப்போ செய்யணும் எப்போ கொடுக்கணும்னு கூட தெரியும். நம்ம சொல்லி அவங்க செய்யறதுக்கு நம்ம கடையில் போய் ஆர்டர் பண்ணுற சாப்பாடு இல்லை, அவங்க அதை கொண்டு வந்து கொடுக்குற வெயிட்டர் இல்லை, அவங்க சுப்ரீம் பீயிங். அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்க. பாய்.